மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஜனதா எஸ். இமயவரம்பன் எழுதிய விடுதலைப் போரில் சீர்காழி என்ற நூல் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடந்தது. வ.உ. சிதம்பரனார் பேரன் வ. சிதம்பரம் தலைமை வகித்தார். சர்தார் வேதரத்னம் பேரன் ஆ. வேதரத்னம், முன்னாள் பிரதமர்கள் மொரார்ஜி தேசாய், வி.பி. சிங், சந்திரசேகர் ஆகியோரின் உதவியாளர் எம்.டி. ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் மார்கோனி இமயவரம்பன் வரவேற்றார். நூலாசிரியர் ஜனதா எஸ். இமயவரம்பன் நூலினை அறிமுகம் செய்து பேசினார். முன்னாள் எம்.எல்.ஏ. பைந்தமிழ் காவலர் பழ. கருப்பையா நூலை வெளியிட முன்னாள் அமைச்சர் சிந்தனை செம்மல் வைகை செல்வன் பெற்றுக்கொண்டு பேசுகையில், வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி உட்பட 26 மொழி குடும்பத்தின் தாயாக இருப்பது தமிழ்மொழி. 26 மொழிகளுக்கு ஆணிவேராகவும் தாயாகவும் இருப்பது தமிழ்மொழிதான். எனவேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது யாங்கனும் காணோம் என்று பாரதியார் கூறினார் என்றார். மேலும் தமிழக அரசியல் வரலாற்றை தொட்டுச் செல்லும் அவரின் பேச்சு பாங்கை பதிவில் காணலாம். பைந்தமிழ் காவலர் பழ. கருப்பையா தேசபக்தியோடு மகாத்மாவின் புதிய முறையிலான சுதந்திர போர் குறித்து அவரது சிந்தனையை பதிவில் விரிவாக காணலாம். விழாவில் எம்.எல்.ஏ. பன்னீர்செல்வம், வக்கீல் ராஜேந்திரன், முன்னாள் எம்.எல்.ஏக்கள் பூராசாமி, சந்திரமோகன், பாரதி, ராதாகிருஷ்ணன், ஜெகவீரபாண்டியன், சுதந்திர போராட்ட தியாகி சொக்கலிங்கம் பிள்ளை குடும்பத்தினர், நீலகண்ட பிரம்மச்சாரி பேரன் சுப்பிரமணியன், கொள்ளிடம் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முருகேசன், தமிழ்நாடு பிராமணர் சங்க மாவட்ட தலைவர் ரமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காளான் பதிப்பக பதிப்பாளர் ரா. மனோகரன் நன்றி கூறினார். 3.5 மணி நேர விழா பதிவின் சுருக்கமான வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரே மூச்சில் பார்க்க முடியாவிட்டாலும் அவ்வப்போது ஓய்வு கிடைக்கும்போது பார்த்தால் கூட நல்ல தகவல்கள் கிடைக்கும். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இனி நிகழ்வுகளை பார்க்கலாம், வாருங்கள். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வாகனம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மேடைதனை அலங்கரிக்கும் காலம் வந்துவிட்டது. முதலாவதாக மேடையை அலங்கரிக்க ஜனதா எஸ். இமயவரம்பன் ஐயா அவர்கள் எழுதிய விடுதலை போரில் சீர்காழி நூல் வெளியீட்டு விழாவின் அவர்களின் பேரன் திரு வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தங்கள் அனைவரது பலத்த கரகோஷத்துடன் விடுதலை போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பேரன் திரு வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்கள் மேடைதனை அலங்கரிக்கிறார். அடுத்ததாக முன்னிலை வகிக்கிட திரு கைலைமணி ஆ. வேதரத்னம் பிள்ளை அவர்கள், சர்தார் வேதரத்னம் அவர்களின் பேரன், வேதாரண்யம் பகுதியை சார்ந்த விடுதலை போராட்ட தியாகி, பலத்த கரகோஷத்துடன். வணக்கம் ஐயா, நன்றி. அடுத்ததாக திரு மொரார்ஜி அவர்கள், திரு வி.பி. சிங் அவர்கள், திரு சந்திரசேகர் அவர்கள் ஆகிய பிரதமர்களின் மேனாள் உதவியாளர் திரு எம்.டி. ராமலிங்கம் ஐயா அவர்களை நமது அனைவரது பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். போரில் சீர்காழி நூலின் எழுத்தாளர் திரு ஜனதா எஸ். இமயவரம்பன் ஐயா அவர்கள் நம் கரவொலியுடன் மேடைதனை அலங்கரிக்கிறார். அடுத்ததாக முதல் நூலினை முனைவர் திரு வைகை செல்வன் ஐயா அவர்களை நம் அனைவரது பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முதல் நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு பி.வி. பாரதி அவர்களை நம் அனைவரது பலத்த கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வரலாற்று சிறப்புக்கு புகழ்பெற்ற தலைவர்களுக்கும்
என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வ.உ. சிதம்பரனார், வரலாற்று புகழ்மிக்க சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பேரன் ஐயா சிதம்பரம் அவர்களையும், உப்பு சத்தியாகிரகம் நடத்திய வேதரத்னம் பிள்ளை அவர்களுடைய பேரன் சர்தார் வேதரத்னம் பேரன் அவர்களையும், 3 பிரதமர்களுக்கு உதவியாளராக இருந்தவரும் தமிழக அரசியலில் இரா செழியினுடைய உதவியாளராக இருந்தவரும் எம்.டி. ராமலிங்கம் அவர்களையும், முன்னாள் அமைச்சர் சொல்லின் செல்வர் இலக்கிய செல்வர் ஐயா வைகைச்செல்வன் அவர்களையும், பைந்தமிழ் காவலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய இந்திய அரசியலில் 80 வயதை கடந்தாலும் இன்னைக்கு உள்ள 20 வயசு பசங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஐயா பல கருப்பையா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களையும், பத்திரிகை துறையினுடைய தமிழ்நாடு சங்க தலைவர் அண்ணன் அவர்களையும், மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகரபாண்டியன் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனதா எஸ் இமயவரம்பன் ஐயா அவர்கள் எழுதிய விடுதலை போரில் சீர்காழி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்புரை வழங்கிய திரு மார்கோனி இமயவரம்பன் ஐயா அவர்கள் தற்போது கௌரவிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக தலைமை ஏற்றிருக்கும் திரு வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் போற்றி கௌரவிக்கப்பட இருக்கிறது. மார்கோனி இமயவரம்பன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்திட திரு வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பேரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய உருவ சிலையானது நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக முன்னிலை ஏற்றிருக்கும் சர்தார் வேதரத்தினம் ஐயா அவர்களின் பேரன் திரு கைலைமணி வேதரத்தினம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு கைலைமணி வேதரத்தினம் ஐயா அவர்களுக்கு திரு மார்கோனி இமயவரம்பன் ஐயா அவர்களால் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களது உருவ சிலை பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. தமிழர் தன்னுரிமை இயக்க தலைவர் பைந்தமிழ் காவலர் திரு பழ கருப்பையா அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. படாமல் அன்சங் ஹீரோஸ், பாடப்படாத கதாநாயகர்களாகவே இருக்கிறார்கள். அதுவும் சீர்காழியில் எனக்கு தெரிந்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஆவணப்படுத்தப்படவில்லை. இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று 1000 பிறை கண்ட பிறகு, அதாவது 80 வருஷத்துல அவர்கள் முன்னெடுத்து சென்று பல இடங்களில் அலைந்து பல போராட்ட தியாகிகளின் வாரிசுகளை சந்தித்து இந்த அருமையான நூலை ஆவணப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக
சீர்காழியில் மட்டுமே அவர் பதிப்பிட்டிருப்பது ஐயர்ணிய போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை போராட்ட தியாகிகளின் எண்ணிக்கை 100க்கும் மேற்பட்டு இருக்கிறது. அவர்களை யாரும் நினைவு கூறவும் இல்லை, கௌரவிக்கவும் இல்லை. அதே போல அவரின் முன்னுரையிலே அவர் ரொம்ப தெளிவாக ஒன்று கூறியிருக்கிறார். எந்த ஒரு நாடும் முன்னேறுவதற்கான முக்கிய காரணம் அந்த நாட்டின் விவசாயிகளையும் இராணுவ வீரர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் மதிப்பு செய்து கௌரவிப்பதன் மூலமே அந்த நாடு சிறப்புற விளங்க முடியும். அதன் இளம் சிறுவர்கள், அதை பார்க்கும் இளைஞர்கள் நமது முன்னோர்களின் ஆக்கப்பூர்வமான சேவையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து நாமும் அதை போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருப்பார்கள் என்று அவர்கள் தனது மகள் வீட்டிற்கு கலிபோர்னியாவிலும் வாஷிங்டன் டிசியிலும் சென்ற போது அங்குள்ள நினைவு சின்னங்களில் குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர்கள், இராணுவ ஜெனரல்கள் மற்றும் வெளிநாட்டில் பணியாற்றிய வீரர்கள் அனைவரின் உரை வீச்சும் அவர்களின் செயல்களும் ஒளிப்படமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களையும் விட இந்த மாதிரி நினைவு சின்னங்களை பார்க்கும் இடத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞரின் கூட்டம். அதனால்தான் அமெரிக்கா வேகமாக முன்னேறுகிறது என்பது நமது ஆசிரியர் பதிவு செய்கிறார். நமது நாட்டிலும் அது போல இருக்க வேண்டும் என்ற அறச்சீட்டம் அவர் எழுத்துகளில் நான் எதை போல் சொல்ல வருகின்றேன் என்று சான்றோர்கள் தெரிந்திருக்கலாம். கருப்பையா அவர்களுடைய விசிறினார், செந்தமிழ் சுமல் வைகையார் அவர்களுடைய ஆற்றலை அறிந்திருக்கின்றேன். அன்பிற்குரிய 3 பிரதமர்களுடைய செயலாளர் அவர்களை பக்கத்தில் அமர்ந்து அன்போடு பாராட்டி கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரிய ஜெகவீர பாண்டியனார், ராஜேந்திர ஐயா, எனக்கு அவர்கள் இமயவரம்பன் மாமன் என்றாலும் அவருடைய சகலர் மேனாள் புதுச்சேரி கமலக்கண்ணன் ஐயா அவர்களும் இங்கே அரங்கத்தில் இருக்கின்றார்கள் என்று அறிகின்றேன். நிரம்ப சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று அறிகின்றேன். அத்தனை பேரையும் வணங்குகின்றேன். நான் இப்போது சொல்ல வந்தது என்ன என்று உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். அதே போல அத்துணை கேளாத அறியப்படாத அன்சங் ஹீரோஸ் என்று சொன்னார்கள் அண்ணாச்சி. அதுபோல அத்துணை ஆற்றல் மிக்க சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இன்றைக்கு அருமையானது ஒரு 500 பக்க நூல் ஒன்றினை நம்முடைய இமயவரம்பனார் ஐயா கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு ஏன் இப்படி ஒரு பேர் கொடுக்க கூடாது? இமயவரம்பன் ஐயா அவர்களை சுதந்திர போராட்ட செக்குளார் என்று இன்றைக்கு அவரை குறிக்குமாறு போகிறது. அத்தனை புத்தகங்களையும் படித்துவிட்டால் என் மனைவி சுரும்பார் குழலி அவர் சொன்னார், எங்க ஈசானியத்துக்கு ஐயா பேர் கூட வந்திருக்கேன், அவரும் சுதந்திர போராட்ட வீரர் நான் நினைச்சேன். கண்டிப்பா இதுல நிறுவப்பட்டிருக்கின்றது என்று இத்தனை அனைத்து விஷயங்களையும் அவர்கள் எடுத்து கொண்டு வந்து புத்தகமாக தந்திருக்கின்றார்கள். ஆங்கிலத்துல பிளாஜரிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு. கருத்து திருட்டுன்னு தமிழ்ல அதை சொல்லலாம். பிளாஜரிசம் தான் இப்ப நிறைய இருக்கு. அன்பிற்குரிய எழுத்தாளர் ஐயா வந்திருக்கிறார், பத்திரிகையாளர். இந்த கூகுள்ல தட்டினா அத்தனை செய்திகளும் வருது. செய்திகளை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி அதை பைசாவாக மாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு வருஷக்கணக்காக நாகராஜன் சொன்னார், வருஷக்கணக்காக ஒவ்வொருவரையும் நேரில் சென்று பார்த்து இந்த தொகுப்பினை தந்திருக்கின்றார் இமயவரம்பன் ஐயா என்று சொன்னார். இப்படி ஆற்றல் மிக ஒரு அன்பரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்ற நிலையில் என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றேன். வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் மழை ஒரு ஆசீர்வாதமாக கொண்டிருப்பதனால் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் இங்கே உள்ளே வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை, அரங்கத்துள்ள பெரியோர்களை வணங்குகின்றேன். வணக்கம், நன்றி. வரவேற்புரை நிகழ்ச்சியவர் ஒரு வஉசி பேரன். அதே மாதிரி வேதரத்னம் பிள்ளை உப்பு சத்தியாரிகம் வேதரத்னுடைய பேரன் வந்திருக்காங்க. அந்த சுதந்திர போராட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
எங்கள் அப்பா ஒன்றும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார், ஒரு காங்கிரஸ் தியாகி. முதல் இமயவரம்பன் அறிமுகமானது வந்து மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருக்குன்னு சீர்காழி கூப்பிட்டு வந்தேன். அப்போ தான் அறிமுகமானது. தொடர்ந்து அவரோட அப்பப்போ வந்து மீட் பண்ணுவேன். அவரும் சென்னைக்கு வந்தால் என்னை பார்ப்பார். அவர் ரொம்ப நாளாக எங்கிட்ட சொல்லியிருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஒரு புஸ்தகம் வெளியிடணும், நீங்கள் எப்படியாவது தவறாத நீங்களும் சுபாஷும் வந்துடணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாம் தியாகிகளுடைய வம்சாவளி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரம்மாண்ட கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட பழக்கருப்பி அவர் 3 புஸ்தகத்தை விட்டார், சகாயத்தினுடைய புஸ்தகத்தை. அவ்வளோ கூட இந்த கூட்டம் கூட இதில் கம்மியாக தான் இருந்தது. நம்ம இல்லை இப்போ சுதந்திர போராட்டத்தை யார் கவலைப்படுறாங்க? இந்த காலத்தில் யாருமே கவலைப்படுறாங்களா? அதுவும் இல்லாத ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி இருக்க, அதனுடைய இங்கே தமிழ்நாட்டில் ஆதரிச்சவர் இவர் முத்துராமலிங்க தேவர். இப்போ அந்த சுதந்திர போராட்டத்துக்கு யார் தகுதியானவங்கன்னா தென்பாண்டி சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வைகை செல்வன், பழக்கற்பியா, இவங்க தான் அவங்க பாராட்டணும். நான்லாம் பாராட்டுறதுக்கு தகுதி இல்லாதவன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு மகன் தந்தைக்கு செய்கிற உதவி இருப்பாருங்க, அதை காலத்தால் அழிக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் தாய் தந்தையை கவனிக்க முடியாத பிள்ளைகள் தான் இருக்காங்க. அவங்களை கவனிக்கிறத விடலை. ஆனால் இந்த புஸ்தகம் எழுதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய மார்க்கோனி அவன் அப்பாவுக்கு செய்த கடமை இருப்பாங்க, அதை காலத்தால் அழிக்க முடியாது. எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. எங்களால் டாக்டர் ஆகி வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டோம், இன்ஜினியர் ஆகி பையன்லாம் அமிச்சிட்டோம். எங்களை கவனித்து கொடுத்துட்டு ஒரு அனாதை இருந்தாலும் அவங்க இருக்கிற சந்தோஷத்தில் வாழ் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கு பாருங்க, இது காலத்தால் அழியாது. அவர் இன்னும் தொடர்ச்சியாக எழுதணுன்றாரு. அந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு. நான் படிக்கிறதுக்கு முன்னுரை படிக்கிறதுக்கு கடைசி மொழிக்கு என்னால் முடியலைங்க. 500 பக்கங்கள் எழுதியிருக்காருன்னா அதெல்லாம் எவ்வளோ நாங்களாம் ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு. நிறைய பேர் பேச்சாளர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சர்க்காரில் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டியவர் ஒரே நிமிஷத்தில் சீஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்க முடியாது பண்ணிட்டாரு. யார்? நம்ம விஜயன்ற ஒருத்தர் இல்லையா? நான் இவரையும் 50 ஆண்டுகள் பார்த்துட்டு இருக்கேன். இவரையும் மொராஜி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறேன். நம்மளுக்கு அப்பப்போ பழக்கமானவர். ஒவ்வொரு இவர் மீட்டிங் பார்த்தோம்னா உடனே அங்கே போஸ்டர் பார்த்தா போயிடுவேன். அவர் கேளுங்க, தொடர்ந்து கவனிச்சுப்பேன். இப்போ 6 மாதத்துக்கு முன்னே திருவத்தூரில் மீட்டிங். திருவத்தூரில் என்ன மீட்டிங்னா மதுவிலக்கு பிரச்சார வேலை துவக்க விழா. இவர் வந்துட்டாரு. நானும் இவ்வளோ மேடையில் உட்காந்துக்கிறேன். இதே மாதிரி மழைங்க, மழை பெய்யுது. இங்கே மீட்டிங் நடந்த மாதிரி மழை. 2 பேரும் தஞ்சை இளைஞன்னு ஒருத்தர், 3 பேரும் உட்காந்து மழையை மொத்தமாக நினச்சி உடலை வேனை துவக்கி வச்சு தான் கீழே பழக்கம் இருக்கிறார் சார். அது மாதிரி எதையும் விடுறதில்லை. அவருடைய சிறந்த பேச்சாளர் இருக்காங்க, அவங்க பேச்சு கேளுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இமயவரம்புக்கும் மார்க்கோனிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அழிக்க முடியாத ஒரு சொத்து எதுவாக இருக்கும்னா அவர் சம்பாதிச்சதோ நிலமோ வீடு வாசல் காடு பங்களா இதெல்லாம் கடந்து அவர் எழுதிய இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இது காலத்தால் அழியாத மிகப்பெரிய ஒரு சொத்தாக தான் இருக்கும். ஒரே ஒரு தகவல் சொல்லி விடைபெறுகிறேன். ஒருத்தருடைய பொருள்களாகட்டும் சொத்தாகட்டும் அவர்களுக்கு பிறகு அதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் பேருக்கு வேணாலும் மாற்றலாம், இல்லைன்னா அபகரிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒருத்தருடைய அனுபவம் என்பது அவர்கள் இருக்கும் பொழுது அதை பகிர்ந்து தர வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்களுடைய அனுபவமே அந்த இடத்துல வீணாக போயிடும். அப்படி இருக்கும்போது தன்னோட அனுபவத்தை அது ஒரு ஆவணமாக பதிவு செய்திருப்பது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய சேவை. இந்த வயதில் இதை ஒரு மிகப்பெரிய கடமையாக எடுத்தவர் செஞ்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைய மக்கள் 1000 ரூபாய் கொடுத்து டிடிஹெச்ல படம் பார்ப்பாங்க. ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கினா அது பெரிய பெரிய கௌரவ குறைச்சலா எடுத்துருவாங்க. ஒரு புத்தகத்தை கொடுத்தா அதுக்கு காசு ஏதாவது கேட்டோம்னா அது அவருக்கு ஒரு பெரிய மான பிரச்சனை ஆகிடும். என்கிட்ட படம் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்க, டிடிஹெச்ல படம் பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காத ஒரு பப்ளிஷர் இந்த புத்தகத்தை ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இங்கே வேற எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் கடந்து நம்ம இவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதை ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கணும்.
அது மட்டும் இல்லாமல் அரசு எவ்வளவு விஷயங்கள் சொல்லுது. இது போன்ற புத்தகங்களை வந்து எல்லா லைப்ரரிஸ்க்கும் கொண்டு வரணுன்றதுக்கும் இதன் மூலமா கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் எனக்கு இந்த வாய்ப்பு அன்றையிலிருந்து சீராழி களம் தீவிரவாத அரசியல் களமாக மாறிவிட்டது. அதன் பிறகு சீராழிக்கும் இந்த நூலுக்கும் தொடர்பு என்னவென்றால் 1907 நடந்த எல்லை புரட்சிக்கும் சீர்காழிக்கும் தொடர்பு இருக்கிறது. 1893 1914 வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடந்த போராட்டத்திற்கும் இந்த சீர்காழி மண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போல் 1920 1942 வரை நடந்த அறப்போராட்டத்தில் சீர்காழியுடைய நண்பர்களுடைய சீர்காழியுடைய தோழர்களுடைய தியாகம் இருக்கிறது. 1942 1943 46 வரை இந்திய தேசிய ராணுவத்தில் சீர்காழி வீரர்களுடைய தியாகம் இருக்கிறது. 1943 இந்திய தேசிய ராணுவத்தில் ராணி ஜான்சி ராணி என்று சொல்லக்கூடிய மகளிர் பிரிவில் அந்த ராணுவத்தில் சீர்காழி மகளிரின் தியாகம் இருக்கிறது. அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் சீர்காழி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை போரில் சீர்காழி பங்கெடுத்திருக்கிறது, எல்லை போரில் பங்கெடுத்திருக்கிறது, மொழி போரில் பங்கெடுத்திருக்கிறது. இன்னைய வரைக்கும் சீர்காழியில் ராணுவ வீரர்கள் எல்லையில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீர்காழியில் பங்கெடுக்காத இடமே இல்லை. ஆகவேதான் இந்த ஒரு எல்லை நிகழ்ச்சியை அதாவது சிங்க தமிழர் வஉசியால் துவங்கி வைக்கப்பட்ட விடுதலை போராட்டம் வங்கத்த சிங்கம் நேதாஜியால் முடிவடைகிறது. எனவேதான் அவருடைய என்பதை கூறி அடுத்து இந்த நூலின் நோக்கத்தை முழுவதும் கூறி முடித்துக் கொள்கிறேன். இந்த நூல் எழுதுவதற்கு சீர்காழியில் இந்த தியாகம் துவங்கி வருகிறது. காரணம், அந்த கடைசி போராட்டத்திலே 18/3/44 மணிப்பூரில் மொயிரங்கில் முதல் கொடியேற்றி இந்த மண்ணிலே விழுந்து கதறி அழிந்தவர்கள் சீர்காழி மண்ணை சேர்ந்தவர்கள். அந்த தியாகம் செய்த மண் சீர்காழி. நாம் பேச இயலவில்லை, அதற்கு மேல் பேசுகிறீர்கள். இதையெல்லாம் கூறி இந்த நோக்கம் மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட இந்திய தேசிய இந்த ராணுவத்தின் வீரர்களுடைய வரலாறு எழுதப்பட்டால்தான் இன்று சீர்காழியுடைய இளைஞர்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம். இதே போல இந்த மாநிலத்தில் பல தாலுகாக்களில் தியாகிகளுடைய வீரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நூல் எழுத வேண்டும் என்பதற்கு இந்த நூல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எல்லாத்தையும் விட கடைசியா இன்றைக்கு இந்த தியாகம் இந்த தியாகிக்கெல்லாம் இந்த தேசம் செய்ய வேண்டிய கடமை, அவருடைய தியாகியுடைய வாரிசுக்கு இல்லம் தேடி சென்று மத்திய மாநில அரசு அவர்களுக்கு ஏதாவது என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்தால் மட்டும்தான் இந்த தேசம் பட்ட கடனை நாம் அடைத்ததாக கருத முடியும். அப்படி அவர்கள் செய்ய தவறினால் இந்த தேசத்தில் தியாகி பிறக்க மாட்டார்கள் கொண்டு விடைமுறைகளை நம்பிக்கொள்ள. ராஜாஜி தான் யோசித்தார். ஐயா தான் அடிக்கடி சொல்வார், நீ 20% வச்சிருக்க, அவன் 20% வச்சிருக்கான், 21% எடுத்து 1% ஆட்சியை பிடிச்சிடறான் ஒருத்தன். அப்ப 2 பேரும் ஒன்று சேரலாமடா, அலைன்ஸ், கூட்டணி இருக்கிற ஃபார்முலா, கூட்டணி இருக்கிற கொள்கையை முதல் இந்த நாட்டுக்கு சொன்னவர் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார். அப்ப கூட்டணி சேர்றாங்க முதல் அது ஒரு காரணம். அதான முக்கியம் சார். ஆச்சாரியை நீங்க சாதாரண நினைச்சிடக்கூடாது. உடம்பெல்லாம் பெரிய அதிகாரி. பெரியார் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, கோடிக்கணக்கான சொத்து அவங்க அப்பா வெங்கட்ட நாயகர், 1000 கோடி 1000 ஏக்கர் நிலத்தை தண்டாயுதபாணி, பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார் அவங்க அப்பா, பெரியாருடைய அப்பா. தான் பிள்ளையா இல்லையே, தொல்லையா போயிட்டானே, கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்றானே அப்படின்னு சொல்லி முருகனுக்கு எழுதி வச்சுட்டார். அப்புறமேல அவங்க அப்பா இறந்த பிறகு ராஜாஜி கேட்டாரு, என்ன இப்படி எழுதி வச்சுட்டாரு, சொத்தெல்லாம் வீணா போச்சு, என்ன செய்யறதுன்னு கேட்டார். நாய்க்கரே கவலைப்படாத, சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பத்திரத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு, நாய்க்கரே உங்க அப்பா 1000 ஏக்கர் நிலத்தை தண்டாயுதபாணி கோயில் எழுதி வச்சிருக்காரு.
பழனி தண்டாயுதபாணி கோயில் எழுதல. அதனால உன் வீட்டிலே ஒரு தண்டாயுதபாணி கோயிலை கட்டினேன்னா அந்த சொத்தெல்லாம் உனக்கே வந்துடும். இப்படி ஒரு பத்திரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு பத்திரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ராஜாஜி அவங்க எவ்வளவு பெரிய பாருங்க, தண்டாயுதபாணின்னு தான் இருக்கு, பழனின்னு இல்லை. அதில் உன் வீட்டில் ஒரு சின்ன கோயிலை கட்டினா அந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும் சொல்லி அவர் தான் இந்த கூட்டணி பார்வராவை கொண்டு வந்து இந்த 2 பேரையும் கம்யூனிஸ்ட் கடையை மூடிட்டாரு. மாப்போசியும் மகத்தான விடுதலை போராட்டத்தின் தலகத்தாவாக விளங்கியவர்கள் மாப்போசி. காமராஜர் அவரோடு இருந்த அவருடைய சீடர்கள் இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் பிடிக்காத நேரம். முதலில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது கேரளா நம்பூதிரிப்பா, 2வது மேற்கு வங்காளம் வங்கம் ஜோதிபாசு, 3வதாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி எந்த மண்ணில் மலரும் என்று சொன்னால் அது தமிழக மண்ணில் மலரும். அதில் 2 பேர் போட்டியாளராக இருக்கிறார்கள், 3 பேர். அதில் 2 பேர் சமதளத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்றது மாப்போசி. 3வது இடத்தில் இருந்தவர் தான் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையில் இணைக்கப்பட்ட பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. கம்யூனிஸ்டுகள் அப்படியே செல்வாக்கின் உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் மாப்போசி தமிழ் பேசுகிறார். ஞாயிறு ஓட்டுதும் ஞாயிறு ஓட்டுதும் திங்கள் ஓட்டுதும் திங்கள் ஓட்டுதும் புகழுவால் செல்லும் குடைப்பின் மின்குடை. எப்படி சிலப்பதிகாரத்தை சிலம்பு பரல் தெரிந்து விடுகிற அளவிற்கு சிலம்பை பேசுகிறார். தேவிபுரமும் கீர்மியிடும் நெய்யாற்றின் கரையின் நெடுவன் காடும் தமிழ்நாட்டின் நிலம் என்று கேட்டு போராடுகிறார். எல்லை போராட்டம். ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் நெல்லூர் எங்கள் ஊர் என்று சொல்கிறார். திருத்தணியை மீட்டு தந்தார், திருப்பதியை வேண்டும் என்று சொல்கிறார். காளஹஸ்தி கண்ணை தமிழ்நாட்டின் எல்லை பகுதி என்று போராடுகிறார். ஆழியாறு பரப்பிக்குளம், இன்னைக்கு ஆழியாறு பரப்பிக்குளத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆழியாறு பரப்பிக்குளம் பராமரிப்பு நம்ம, ஆனா உரிமை வந்து கேரளா. இன்னைக்கு அப்படியே ஆழியாறு பரப்பிக்குளம் எங்கள் நிலம் என்று போராடுகிறார். செங்கோட்டை வடப்பகுதி தமிழ்நாட்டின் எல்லை பகுதி என்று போராடுகிறார். பெங்களூர் எங்களூர் ஊர்ல இதை சொன்னா மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. பெங்களூர் என்று தமிழர்கள் உழைத்தாங்க வந்து உருவாக்கினார்கள். கோலார் தங்கவயல் தமிழர்கள் உழைத்து சேகரித்த சுரங்கம். எங்க ஊர், எங்க இடம், எங்க குடு கேட்டார். சென்னைய தலையை கொடுத்தாவது தலைநகரை மீட்க வேண்டும் சொன்ன. அவ என்ன சொன்னா, திருப்பதியை வச்சுக்கோ, சென்னையை கொடுத்துருங்க. ஆந்திரா தலைநகரை தரவே முடியாது என்று பெரிய யுத்தம் நடந்தது. தலைநகரை மீட்டு தந்தார். ஆனால் மாப்போசி அந்த இடத்துக்கு வர முடியும். பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிமார்களும் அவருக்கு கிடைத்திருக்கிற மகத்தான சொற்பொழிவாற்றலும் மக்கள் மயங்கி கிடந்தார்கள். மாண்புற நடப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு காரணமான தந்தையின் பெருமையை நிலைநாட்ட முன்னிற்கின்ற பெருமதிப்புக்குரிய மார்க்கோனி அவர்களே, இந்த புத்தகத்தை இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றவர்களில் பெரும்பான்மையோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அழைப்பதே பெரிய பாடு. ஆனால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இமய வரம்பனுக்கு உள்ள செல்வாக்கினை காட்டுகிறது. இந்த ஊர் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டவர். ஒரு காலத்தில் தன்னந்தனியராக எந்த கட்சியின் சார்பும் இல்லாமல் தேர்தலில் நின்று கொஞ்ச வாக்கு வேறுபாட்டில் தோற்றவர். அதுபோல மார்க்கோனியையும் சொல்லுகிறார்கள். இந்த ஊரை வளர்த்த பெருமைக்குரிய நபர்களில் நம்முடைய மார்க்கோனியும் ஒருவர். ஆகவே இந்த தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்டால் அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக மார்க்கோனி ஆவார் என்று என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார். தன்னுடைய தந்தையின் புத்தகத்தை, பெரிய புத்தகம், 500 ரூபாய் விலை உள்ள புத்தகம், அதை
10 லட்சம் ரூபாய் அளவுக்கு அடித்து இந்த ஊரில் உள்ள தியாக குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் இலவசமாக அவர்கள் வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து இந்த நூலை படிக்க செய்ய வேண்டும் என்பதில் அவர் மார்க்கோனிக்கு இருக்கின்ற ஆர்வம் என்னை வியப்படைய செய்தது. செல்வம் சரியான மனிதர்களிடம் சேர்ந்தால் அறிவை வளர்ப்பதற்கு பயன்படும், தவறான மனிதர்களிடம் சேர்ந்தால் ஊரை நாசமாக்கும். அந்த வகையில் தந்தையினுடைய நூலை இவ்வளவு பெரிய விழா நடத்தி இதற்கு 3 தடவை என்னுடைய வீட்டிற்கு வந்தார். இவ்வளவு சிறப்புற தந்தையால் தான் இதை எழுத முடியும், மார்க்கோனியால் தான் இதை கொண்டு சேர்க்க முடியும். ஏனென்றால் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார் இமயவரம்பன். இவ்வளவு சிறந்த எழுத்தாளராக அவர் இருப்பார் என்று நான் கருதவில்லை. நானும் அவரை போல் காமராஜருடைய தொண்டனாக அரசியலை தொடங்கியவன் தான். இவர் காமராஜரோடு நின்று விட்டார், நான் காமராஜருக்கு அப்புறமும் பயணித்தேன். அதுதான் வேறுபாடு தவிர ஜனதா கட்சி வரையிலும் என்னுடைய வாழ்நாளில் நான் ரொம்ப நினைப்பேன். 2ஆம் சுதந்திர போராட்டம் நாட்டினுடைய எமர்ஜென்சி. காமராஜர் சொன்னார், இந்த நாடு வெள்ளைக்காரனால் அடிமைப்பட்டு கிடக்கிறது, இதனுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டு இந்த நாட்டை விடுதலை அடைய செய்த போது இனிமேல் இந்தியா என்றைக்கும் சுதந்திர நாடாக திகழும் என்று சொல்லி நான் மகிழ்ந்தேன். அந்த போரிலே பங்கு கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்ததே என்று குறித்து பெரிதும் மகிழ்ந்தேன். ஆனால் நான் என்னை போன்றவர்கள் பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்தை சொந்த நாட்டுக்காரியால் ஒரு கட்டத்தில் இழந்து மீண்டும் 2ஆம் சுதந்திர போர் ஒன்று ஏற்பட்டு அந்த 2ஆம் சுதந்திர போருக்கும் நான் தலைமை ஏற்கின்ற காலம் வரும் என்று நான் கருதவில்லை என்று அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் கேட்டுத்தான் அவரை நான் பின்பற்றினேன். அப்பொழுது நம்முடைய இமயவரம்பன் சீர்காழியிலே மிகப்பெரிய தொண்டராக திகழ்ந்து பிறகு படிப்படியாக தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு அவர்தான் தலைவர். ராமச்சந்திரனுக்கு நெருக்கமானவர், காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமான சீடர். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஜனதா கட்சி முடிந்ததோடு அவர் குறிப்பிடுகின்ற வரலாறு வஉசியோடு முடிகிறது, சுபாஷ் சந்திர போஸோடு முடிகிறது, முத்துராமலிங்க தேவரோடு முடிகிறது, காமராஜரோடு முடிகிறது. அந்த இடத்திலேயே அவர் நின்று விட்டார். இப்பொழுதும் அவர் ஜனதா இமயவரம்பன் தான். ஜனதா கட்சி போய்விட்டது. அதற்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. ஆனால் ஜனதா கட்சி தோன்றியதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. 2ஆம் விடுதலை போரை முன்னின்று நடத்திய பழைய காங்கிரஸ் பின்னாளில் ஜனதாவாக ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையிலும் மொரார்ஜி தேசாயுடைய தலைமையிலும் ஆனது. அந்த போராட்டத்தில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். 25 வயது அப்பொழுது எனக்கு இருக்கும். அப்பொழுது நாடு முழுவதும் போய் பேசிய அந்த பேச்சினுடைய ஒரு பகுதி எனக்கு நினைவிருக்கிறது. 2000 மைல் நீள அகலம் கொண்ட இந்தியா பெரிய சிறைக்கூடமாக மாறிவிட்டது. இதிலே அந்த சிறை என்ன சிறை என்று கேட்டு ஒரு நாட்டையே பெரும் சிறைக்கூடமாக ஆக்கிவிட்டார் என்று பேசிய காலமெல்லாம் எனக்கு நினைவு வருகிறது. ஆகவே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு அதே கொள்கையில் அவரோடு சேர்ந்து பயணித்த நான் இன்றைக்கு அவர் எழுதிய புத்தகத்தை வெளியிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று காந்தி சொல்லியிருக்கிறார். மக்கள் விழித்து கொண்டு தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு போலீஸ்காரன் 2 சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டு விட்டான். அதற்கு எதிர்ப்பு கிளப்புவதற்கு மக்கள் ஆவேசம் கொண்டு விட்டார்கள். சௌரி சௌரா என்கின்ற இடத்திலே போய் அங்கே உள்ள காவல் நிலையத்தை எரித்து அந்த போலீஸ்காரர்களை உள்ளே வைத்து பூட்டி எரித்து விட்டார்கள். 4-5 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரிந்து செத்து விட்டார்கள். அவன் 2 பேரை கொண்டு விட்டான் என்பது வேறு. இது தெரிந்தவுடன் மறுநாள் சொல்லுகிறார், சுதந்திர போராட்ட இயக்கம் நிறுத்தப்படுகிறது, மக்கள் தெளிந்த அறிவுடையவர்களாக மாறும் வரை சுதந்திரம் பெறுவதற்கு இந்தியா காத்திருக்கும் என்று சொல்கிறார். ஒரு 4 போலீஸ்காரனை நீ ஏன் கொள்கிறாய்? 4 போலீஸ்காரனை கொன்றால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து விடுமா? உன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வதுதான் உனக்கு முக்கியம் என்கின்ற கருத்து இருக்கின்ற வரையிலும் இந்த போராட்டத்தை நான் நடத்த மாட்டேன், நிறுத்தித்தான் வைப்பேன் என்று சொன்னவுடன் நேரு கொதித்து எழுகிறார். மேட் மேன், மேட் டெசிஷன் என்று சொல்கிறார் ஜவஹர்லால் நேருவும் மோதிலால் நேருவும். ஒரு பைத்தியக்கார மனிதன், பைத்தியக்கார சிந்தனை சொல்ல முடியுமா? காந்தியை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் என்று, பைத்தியக்கார சிந்தனை என்று, மேட் மேன், மேட் டெசிஷன்.
இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் 30 கோடி பேர் வாழ்கின்ற நாட்டில் எவனோ 2 பைத்தியக்காரத்தனமாக கொலையை செய்ய மாட்டான், அடிமையில் இறங்க மாட்டான் என்று இவர்களெல்லாம் இல்லாத காலம் வரையிலும் இந்தியா காத்திருக்கும் என்றால் இந்தியா இந்த உலகம் இருக்கின்ற வரையிலும் சுதந்திரம் பெறப்போவது இல்லை என்று மோதிலால் நேரு சொன்னார். நேரும் அதை ஆதரித்தார். காங்கிரஸ் கட்சி பிளவுற்றது. மோதிலால் நேரு தனி கட்சி வைத்து விட்டார். சத்தியமூர்த்தி அந்த தனி கட்சியில் இருந்தார். அதுக்கு ஸ்வராஜ்யா கட்சி ஏதோ ஒரு கட்சி என்று பெயர். இவ்வளவு காரியங்கள் நடந்தபோது காந்தியை பலவீனப்பட்டு விட்டார் காந்தி என்று சொல்லி மக்களிடம் அவருடைய கட்சிக்காரரிடமே எதிர்ப்பு கிளம்பியது என்று அவரை கொண்டு போய் சிறையில் வைத்தார். 6 ஆண்டு காலம். உலகத்திலே ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நீதிபதியின் முன்னால் ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு காந்தி நிறுத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் செய்தது ராஜ துரோகம் என்று சொல்லுகிறார் நீதிபதி, வெள்ளைக்கார நீதிபதி. அப்பொழுது அந்த காந்தி சொல்லுகிறார், என்னுடைய நாடு என்னுடைய மக்களால் ஆளப்பட வேண்டும் என்று சொல்வது ராஜ துரோகம் என்றால், என்னுடைய நாட்டை வேற்றான் ஆள்வது ராஜ துரோகம் என்றால், இந்த ராஜ துரோகத்தை செய்வதுதான் என்னுடைய பிறப்பின் கடமை என்று சொல்கிறார். மாற்றியெல்லாம் பேச மாட்டார். அதனால காந்தி ஒரே ஒரு முறைதான் பிறந்தான். அந்த நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். 6 ஆண்டு தண்டனை சட்டப்படி கொடுக்கிறேன், ஆனால் இவரை அரசாங்கம் விடுதலை செய்யுமானால் என்னை விட மகிழ்கின்றவன் யாரும் இருக்க முடியாது என்று எழுந்து காந்தியை கும்பிட்டு விட்டு வெளியே போனார். நம்ப முடியுமா போனார்? ஒரு வெள்ளைக்கார நீதிபதி காந்தியை எழுந்து கும்பிட்டு விட்டு வெளியே போனார். அதையும் பெருமையாக கொள்ளாதவர் காந்தி. ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாரா என்றால் தந்தார். நான் சொல்கிறேன், ஈழத்திற்கு ஒரு போர் முறையை நாம் கடைபிடித்தோமே. 30 ஆண்டு காலம் பிரபாகரனுடைய கையிலே அந்த நாடு இருந்ததே. தனிய அரசாங்கத்தையே நடத்தினாரே, சாலைகளை போட்டாரே, நீதிமன்றங்களை நடத்தினாரே, வரி வசூல் செய்தாரே, மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்தாரே. இத்தனை காலத்தை இவ்வளவையும் செய்வதற்கு ஆற்றல் பிரபாகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு இருந்ததே. ஆனால் ஏன் அந்த இயக்கம் தோற்று போனது? எப்பொழுதும் வன்முறை இயக்கங்கள், ஆயுதங்கள் தாங்கிய இயக்கங்கள் ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்க்கின்ற போது இன்னொருவருடைய துணை அந்த அரசாங்கத்துக்கு தேவைப்படும். அதனால் இந்தியாவினுடைய துணையில், இந்திரா காந்தியினுடைய துணையிலே தான் வலுப்பெற்றது பிரபாகரனுடைய இயக்கம். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பின்னால் வந்த அதே காங்கிரஸ் அரசு அந்த ஆதரவை பிரபாகரனுக்கு அளிக்க தவறி சிங்களவர்களின் சார்பாக அது திரும்பிய போது பிரபாகரனுடைய இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுதும் வன்முறையை கையாளுகிற போது நம்முடைய வன்முறையை விட கூடுதலான வன்முறை நம்முடைய வன்முறையை கவிழ்க்கும், அழிக்கும். ஆனால் இந்த நன்முறையில், காந்தி சொன்ன நன்முறையில் போராடுவதென்றால் அதற்கு பிறகு அந்த இயக்கம் இருக்கும். காந்தியால் சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியாமல் போய்விட்டாலும் அந்த எண்ணம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இருக்கும். அது முற்று பெறுகின்ற வரையிலும் அது இருக்கும். ஏனென்றால் அதை கடைப்பிடிக்க மக்கள் அஞ்ச மாட்டார்கள். எப்பொழுது ஒரு சிறு கூட்டத்தால் அந்த போர் முறை போய்விட்டதோ, அந்த கூட்டம் அழிகின்ற போதோ, அந்த கூட்டத்திற்கு எதிராக பெரிய நாடுகள் திரளுகின்ற போதோ, அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போனால் அதற்கு அதை பற்றி பேச்சே இல்லாமல் போய்விடுகிறது. இது ரொம்ப நான் பல சமயம் சிந்தித்து பார்ப்பேன். பிரபாகரனுக்கு நிகரான ஒரு வீரன், புறநானூற்று வீரன் தமிழிலே பிறக்கவில்லை. ஆனால் அந்த வீரமெல்லாம் வீணாக போனதே. ஏனென்றால் பெரிய நாடு இந்தியா, அது சிங்களவனுக்கு உதவியாக திரும்பியதன் காரணமாக, ராஜபக்சேக்கு ஆதரவாக திரும்பியதன் காரணமாக அந்த இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த மக்கள் டிக்கெட் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை பற்றி, உணர்வுகளை பற்றி பேசுவதற்கே ஆள் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை பார்க்கின்றோம்.